திருப்பூர் கிழக்கு திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. 2026 தேர்தல் வெற்றிக்காக ஒற்றுமையை வலியுறுத்திய 3 அமைச்சர்கள். திருப்பூர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக அவசர செயற்குழு கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் இல பத்மநாபன் தலைமையில் தாராபுரம் புறவழிச்சாலை பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்த முக்கிய கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளரும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சருமான சாமிநாதன், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சக்கரபாணி, கழக மகளிரணி துணை செயலாளரும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சருமான கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து விரிவாக ஆலோசனையில் ஈடுபட்டனர். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் அமைப்பு வலிமையை மேலும் பலப்படுத்துவது குறித்து கூட்டத்தில் தீவிரமாக பேசப்பட்டது. மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடி நிலை வரை அனைத்து நிலை நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஒற்றுமையே வெற்றிக்கான முதன்மை ஆயுதம் என வலியுறுத்தப்பட்டது. இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள், தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள், வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பேசிய செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், அரசின் நிர்வாக மாற்றங்களை சுட்டிக்காட்டி பட்டா உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் கணினி மயமாக்கப்பட்டதால் அவை உலகின் எந்த பகுதியிலிருந்தும் பதிவிறக்கம் செய்யக்கூடிய வசதி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக உள்ளதுடன் நிர்வாகத்திறனின் முன்னேற்றத்தையும் காட்டுகிறது என்றும் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதில் மாவட்டம் முன்னிலை வகிப்பதாக பாராட்டினார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் பரவலாக சென்றடைந்து உள்ளதை வலியுறுத்திய அவர், ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது 2 நலத்திட்டங்களையாவது பயன்பெற்றிருப்பீர்கள் என்றார். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்டங்கள் சென்றடைந்து உள்ளன என்று, இந்த ஆட்சியின் சிறப்பம்சங்கள் குறித்தும் இலவச திட்டங்கள் குறித்து பரப்பப்படும் தவறான புரிதல்களுக்கு இடமில்லை என்றும் விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் உலகளாவிய முதலீடுகளை ஈர்த்து தொழில்துறையை வலுப்படுத்தியதன் மூலம் தமிழ்நாடு 11.5% வளர்ச்சியை பெற்று முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்றும், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற பெரிய மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளி தொழில் வளர்ச்சியில் முன்னிலை வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இரட்டை எஞ்சின் ஆட்சி குறித்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் உண்மையான இரட்டை எஞ்சின் ஆட்சி நடைபெறுகிறது. அதில் ஒரு எஞ்சின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மற்றொரு எஞ்சின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என கூறி இந்த இரு தலைவர்களின் ஒருங்கிணைந்த செயல்பாடே மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு காரணம் என விளக்கினார். வரவிருக்கும் தேர்தலில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் திமுக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்றும், திருப்பூர் மாவட்டத்தின் 7 சட்டமன்ற தொகுதியிலும் கட்சி வெற்றி பெறுவது உறுதி என்று உறுதியளித்தார். இதற்காக பழைய மற்றும் புதிய நிர்வாகிகள் இணைந்து செயல்பட வேண்டும். அடிப்படை அமைப்பை வலுப்படுத்தி ஒவ்வொரு வாக்காளர்களையும் சென்றடையும் பணியில் தீவிரம் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, கட்சியின் வலிமை தன் அடித்தள தொண்டர்களின் உழைப்பிலும் ஒற்றுமையிலும் உள்ளது என்று கூறினார். தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். மக்கள் மத்தியில் அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்களை தெளிவாக எடுத்துச் செல்ல வேண்டும். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு உண்மையான தகவல்களால் பதிலளித்து மக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதில் தாராபுரம், காங்கேயம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் திருப்பூர் கிழக்கு மாவட்ட திமுக அமைப்பு மேலும் உறுதிப்படுத்தி வரவிருக்கும் தேர்தலை நோக்கி ஒருங்கிணைந்த செயல் திட்டத்துடன் முன்னேற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திய முக்கிய அரசியல் நிகழ்வாக அமைந்தது. தவசி செய்திகளுக்காக முனியப்பன். கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் சேர்ந்து பணியாற்றுவோம். குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கூட்டணி சொல்லியிருந்தார், ஒவ்வொரு வாக்காளரையும் வீடு தேடி மறுபடியும் கணக்கெடுப்போம் சொல்லியிருக்கார். எடுத்து சரிபார்க்கப்பட்ட வாக்குகள், அதே மாதிரி இறப்பு, தரவின்றி முகவரி தெரியாதவர்கள் மொத்தம் 4 வாக்குகள், பெண் வாக்காளர்கள் 3ஆம் மாநிலத்தவர் மொத்த வாக்குகள் மொத்த குடும்பம் போட்டு இது வேலைக்கு நான் அந்த நேரத்தில் நான் நடவடிக்கை எடுக்கலாம் பார்த்தேன். 10 வருஷமா எதிர்த்து இருந்தாங்க, நல்ல முறையில் பாடுபட்டாங்க என்று நான் மனிதாபிமான எண்ணத்தோடு விட்டிருந்தேன். அவர்களோடு நம்முடைய பிஎல்ஏ என்கிற வகையிலும் இந்த ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டது. ஆங்காங்கு சில இடங்களிலும் இன்னும் ஒரு குறைபாடு நம்முடைய வேண்டியிருக்கிறோம். நம்முடைய தலைமையில் குறைபாடு என்ன சொல்லுங்கள், சரியாக அவர் சென்று அதை துரிதப்படுத்தி பகுதியில் நம்ம குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் இன்னும் சில ஒன்றியங்களில் அந்த குறைபாடு இருக்கிறதுக்கு தக்கவகை மாவட்டங்களில் நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் அந்த பணியை நான் செவ்வனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எப்படி சுற்றி வந்தாலும் அதுவும் சரி. அதேபோல் இந்த வாக்குச்சாவடிக்கு 5 வாக்குச்சாவடி 6 வாக்குச்சாவடிக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனால்